பிரிந்து கிடக்கின்ற வாக்காளரை ஒன்று சேர்த்துவது, பெயர் அந்த இன்சில் மாறாக இருந்தால் அதை மாற்றுவது, அதேபோல் புகைப்படங்கள் சரியாக இல்லை என்றால் அதை புகைப்படங்களை சேர்த்துக்கொள்வது, புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற வாக்காளர்கள் புதிய பட்டியலில் இடம்பெறுகிற போது மீண்டும் அவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் 18 வயது நிரம்பியவர்களுக்கு 2வது பட்டியலே வரும், அதையும் ஒன்றாக இணைத்துக் கொள்வதற்கும் இதுபோன்ற என்னென்ன பணிகளை நிறைவேற்றலாம் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கோட்டத்தின் ஆட்சியருக்கும் வட்டத்தின் ஆட்சியர்களுக்கும் ஒவ்வொரு தொகுதி சார்பாக இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். நான் இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற நண்பர்கள் அழைத்து சொல்லியிருக்கிறேன். இதைத் தொடர்ந்து நம்முடைய கோட்டத்தின் ஆட்சியர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அதன் மூலமாகவும் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். அதற்கான கால அவகாசம் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் அந்த பணிகளை கட்சி பாகுபாடு இல்லாமல் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் அந்த அறிவுரைகளை கேட்டு வாக்காளர் விடுபடாமல் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற போது 19,242 வீடுகள் மீட்கின்ற அனைவருக்கும் வழங்கப்படும். அதற்கான குழந்தைகளுக்காகவே நாம் ஒரு நூலகத்தை உருவாக்குவதற்கு பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை பகுதியில் பணியாற்றுவதில் அனைத்து நிர்வாகிகள் உங்கள் அத்தனை பேருடைய பிரதான வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நலனுக்கு பொறுத்தவரையும் நம்முடைய கோட்டாட்சி தலைவர்கள் எப்படி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை நாம் சந்திப்பதற்கு எந்தெந்த முறைகளை நாங்கள் கையாள இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார் தெரிவித்து